ஹாய் த ஃபைனல் வெயிட் இஸ் ஓவர். சி விஜய் என்னும் நான் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு இன்றைக்கி தமிழ்நாடே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப பர்ஸ்னலாக ஃபீல் ஆகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக அவர் இந்த லாஸ்ட் 4 days மட்டும் இல்லை, இந்த என்டையர் லைஃப் ஜேர்னியுமே அவரது ஒரு போராட்டம் தான். இந்த லாஸ்ட் 4 days ரொம்ப 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 அநியாயமாக போச்சு. பட் நம்ம யாரையும் விமர்சிக்க வேண்டாம். அவருக்கு உழைப்புக்கான பலன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நாளைக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இந்த மனுஷக்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, அது ஆப்போசிட் ஹேட்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நீங்களுமே இதை கற்றுக்கணும். ஒரு மனுஷன் தன்னோட இலக்கு நோக்கி போகும்போது அவர் எதுக்குமே பதில் கொடுக்கல. அவர் கான்ஃபிடென்ட் லெவல், அவரோட பொறுமை, அதுதான் இன்றைக்கி அவருக்கு கை கொடுத்துருக்கு. அவர் ஹார்ட் ஒர்க் பே ஆஃப், அப்படி தான் நான் சொல்வேன். ஸோ நம்மளுமே அதை கண்டிப்பாக பின்பற்றணும். விஜயண்ணா மாதிரி நம்ம இலக்கை நம்ம நோக்கி போயிட்டே இருக்கணும். யாருக்கும் எந்த விளக்கமும் எந்த இதுவும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு நல்லதை முடிவு பண்ணிட்டோன்னா அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். நம்ம எண்ணமும் செயலும் நல்லா இருந்தால் எல்லாமே கரெக்டாக அமையும். அப்படின்றது விஜயண்ணா தான் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த பாலிட்டிக்ஸ்லேருந்து நம்ம எதை தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, இதை கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும். நீ நடக்க போகிறது எல்லாமே நல்லதாக இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். விஜயண்ணா சொல்கிற மாதிரி தான் எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. வெற்றி நிச்சயம் அப்படின்றத நான் சொல்வேன். ஸோ நாளைக்கு அந்த பதவி ஏற்பு விழாவை எல்லோரும் மாதிரி நானும் பார்க்க ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லெட்ஸ் see. Bye.